நேற்று முன்தினம் சிபிஐ ஆனது உச்சநீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த அறிக்கையானது மைக்கேல்பட்டியில் லாவண்யா என்கிற பள்ளி மாணவி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். அந்த வழக்கை விசாரித்த சிபிஐ ஆனது உச்சநீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், லாவண்யா விஷமருந்தி இறந்ததற்கு மதமாற்றம் காரணமில்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது. முதலில் இந்த லாவண்யா என்கிற பள்ளி மாணவி எப்படி உயிரிழந்தாள் என்பதை பார்ப்போம். இந்த லாவண்யா என்கிற பள்ளி மாணவி மைக்கேல்பட்டியில் தூய இருதயமேரி என்கிற அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து வந்திருக்கிறார். அதுவும் விடுதியில் தங்கி படித்திருக்கிறார். அந்த விடுதியில் 2022ஆம் ஆண்டு அந்த பள்ளி மாணவி விஷமருந்தி உயிரிழக்கிறார். இந்த உயிரிழப்பிற்கு அந்த விடுதியில் உள்ள சகாயமேரி என்கிற விடுதி காப்பாளர் தான் காரணம் என்று சொல்லி பிஜேபியின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை தொடர்ச்சியாக போராட்டத்தில் இறங்கி வெறுப்பு பிரச்சாரத்தை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த போராட்ட களத்தை மாற்றினார். ஆனால் அப்போதிருந்த மாவட்ட கண்காணிப்பாளரும் இதில் எந்த ஒரு மதமாற்ற செயலும் இல்லை என்று சொன்னார்கள். பிறகு இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ தற்போது விசாரணை செய்து அதில் எந்த ஒரு மதமாற்றமும் செய்யப்படவில்லை என்று இன்று உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், தொடர்ச்சியாக RSS பிஜேபி சன்பரிவார் கும்பல் மதவெறுப்பு அரசியலும் மதவெறி அரசியலும் தொடர்ச்சியாக தமிழகத்திலும் இந்திய அளவிலும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது கூட மதுரையில் திருப்பரங்குன்ற விஷயத்தில் தர்காவில் இருக்கக்கூடிய சர்வே கல்லை தீபக்கல் என்று சொல்லி அங்கே இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் இடையே ஒரு மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக அங்கே வெறுப்பு அரசியலை செய்கிறார்கள். அதுபோலத்தான் இந்த லாவண்யா பள்ளி மாணவி விஷமறிந்து இறந்த இந்த வழக்கையும் ஒரு மதவெறுப்பு அரசியலை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த பிஜேபி அரசு, பிஜேபி சன்பரிவார் கும்பல். எனவே ஒருபோதும் தமிழகத்தில் பிஜேபி சன்பரிவார்களினுடைய அரசியல் எடுபடாது. இந்த வழக்கானது இந்த சன்பரிவார் கும்பலின் முகத்திரையை கிழிக்கக்கூடிய ஒரு வகையில் சிபிஐ ஆனது இதில் எந்த ஒரு மதமாற்ற நிகழ்வும் நடக்கவில்லை என்று ஊர்ஜிதமாக சொல்லியிருக்கிறது.